ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் ரேராக தான் சாப்பிடணும், ரெகுலராக சாப்பிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜங்க் ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்றது ஆயிலில் ஃப்ரை பண்ணி தர ஒரு விஷயம். ஸோ இது வந்து பொட்டேட்டோ தானே ரொம்ப ஹெல்த்தியாச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சா, ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. பிகாஸ் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம், டீப் ஃப்ரை அதுவும் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை நம்ம ரேராக தான் ஈட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்கரும் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஹெல்தி ஃபுட் தான். ஸோ இந்த அன்ஹெல்தி ஃபுட்டை நம்ம ரெகுலராக கண்டாமினேட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 1 வீக்குக்கு 5 டைம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றத நம்ம தடுத்துட்டு 1 மந்த்துக்கு 1 டைம், 2 மந்த்ஸ்க்கு 1 டைம் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது. அடுத்தது ஐஸ்கிரீமும் அன்ஹெல்த்தியான விஷயம். ஐஸ்கிரீமை நம்ம அதே மாதிரி ரெகுலராக சாப்பிட்றோம். ஸோ இப்போ நம்ம ஐஸ்கிரீமை ரெகுலராக சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு ஃபீவர், கோல்ட், காஃப் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயம் வரலாம். ஸோ அதனால் ஐஸ்கிரீமையும் 1 வீக் ஒன்ஸ் ஆர் 1 மந்த் ஒன்ஸ் நம்ம ஈட் பண்ணுறது நல்லது. அடுத்தது பெப்சி ஆர் கோகோகோலா இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட பாடியில் நிறைய விஷயம் நடக்கும். நிறைய விஷயம்னா ஃபீவர், காஃப், கோல்ட் அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப 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 ரேராக குடிக்க வேண்டிய ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஹெல்த்தி ஜூஸஸை நீங்கள் ரெகுலராக கண்டாமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாஃபிள்ஸ் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தினும் சொல்ல முடியாது, ரொம்ப ஹெல்த்தினும் சொல்ல முடியாது. ஆவரேஜ் தான் நம்மளோட வாஃபிள்ஸ். இது பிளெயினாக இருந்தால் ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து அதுவே சாக்லேட்டில் இருந்தால் அன்ஹெல்த்தியாக சாப்பிடாதீங்க. பிளெயினில் சாப்பிட்டா நீங்கள் எது வேணுமோ சாப்பிடலாம். அது சொல்கிறதுலாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இது அன்ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஸோ இதை நம்ம இதையும் ரொம்ப ரெகுலராக கண்டாமினேட் பண்ணிக்க வேண்டாம். ஆசைக்காக எப்பயாவது ஒரு தடவை ரேர்லி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளோட பாடி நல்லாயிருக்கும் டேஸ்ட்காக. நெக்ஸ்ட் வந்து கெட்சப் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி. சில பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸை வந்து கெச்சப் கூட வச்சுக்கலாம் அப்படின்றது, இவங்க வந்து கெச்சப் கூட ரைஸ் வச்சுப்பாங்க. அதுக்கு லக்ஷிதா தான் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க நம்மளோட சாஸ், ஓகேவா? ஸோ இதுதான் அன்ஹெல்த்தி ஃபுட்டோட பிளேட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.